ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப் அவுட் ட்ரேடர். 0 to ஹீரோவோட பார்ட் 21 வீடியோ இது. ஸோ லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போட்டு வந்துருக்கோம். எஸ்டர்டே வீடியோ வந்து ஈக்விட்டி நான் போட்டிருப்பேன். அதுக்கு பிஃபோர் டே, ஸ்ப்ரெட், ஸ்லிப்பேஜ், லிவரேஜ். ஸோ இதெல்லாம் கோர் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் இப்போ டுடே வந்து எக்ஸிகியூஷன் வீடியோ போட போகிறேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அங்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிகினர்ஸ் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது வந்து டுடே வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். 0 to ஹீரோ. இப்போ ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா, ஒரு அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா, ஸோ இந்த பிளேலிஸ்ட் ஒன்றே போதும். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே எப்படி நீங்கள் மார்க்கெட் வந்து அனலைசிஸ் பண்ணணும், அந்த ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணணும், ஸோ எல்லாமே இந்த 0 to ஹீரோலேயே இருக்கும். நியூஸஸ்லாம் எப்படி பார்க்குறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பாருங்கள். ஸோ டுடே வந்து என்னென்னா, இப்போது இதெல்லாம் பார்த்தோம்ல, பிப்பு, லாட்டு, மார்ஜின், லிவரேஜ், ஸ்லிப்பேஜ், ஸ்ப்ரெட்டு, ஈக்விட்டி. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு என்ட்ரி ட்ரேடே எடுப்பீங்க. ஒரு என்ட்ரி பார்த்துருவீங்க. ஸோ அப்போ ஆனால் நீங்கள் வந்து எதில் ட்ரேட் பண்ணணும்னா, மெட்டா ட்ரேடர் 4, 5ன்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் 5 யூஸ் பண்ணுங்கள். அது எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் லேப்டாப்லேயும் ட்ரேட் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் ஃபாரெக்ஸு, கோல்டு, கிரிப்டோ, இண்டிசஸ் எல்லாம் நீங்கள் எல்லா வேர்ல்டில் இருக்க எல்லா மார்க்கெட்லையும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து டுடே வந்து விண்டோஸில் மட்டும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் வந்து மெட்டாட்ரேடர் 5ன்னு போட்டாவே இது வந்து அஃபிஷியல் சைட்டு. ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் விண்டோஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, அப்படி மொபைலில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆப் ஸ்டோரில் பார்த்துக்கலாம் ஐஃபோன்னா. ஸோ இது வந்து நான் மொபைலுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அதுவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் மெட்டாட்ரேடர் 5 நான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வரும் உங்களுக்கும். இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, ப்ரோக்கர் தனியாக இருப்பாங்க. ஸோ நான் ப்ரோக்கருக்குலாம் தனியாக வீடியோ போடுறேன். அந்த ப்ரோக்கரில் வந்து நீங்கள் ஒரு $10 வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா, அங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா, உங்கள் வந்து கேஒய்சிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு, லைக் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டோட சைஸ் வந்து லிவரேஜ் வந்து செட் பண்ணுவீங்க. 1:100, 1:500, 1:1000. ஸோ நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு, அவங்க ஒரு கிரெடென்ஷியல் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, ஒரு சர்வர் நேம் கொடுப்பாங்க. அந்த கம்பெனி நேமோ இல்லை சர்வர் நேம். ஸோ அந்த கம்பெனி நேம், சர்வர் நேம் இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே அவங்களோட ப்ரோக்கர்ஸ்லாம் அதில் வந்துடும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் அவங்களோட அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து என்னன்னா, இதுதான் மெட்டாட்ரேடர் 5. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் டெமோ அக்கௌண்ட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் டெமோ தான் நான் கிரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஓப்பன் ஏ டெமோ அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து நான் சொன்னல, ஒரு broker கிட்ட இருந்து கிரெடென்ஷியல் வாங்கினீங்கன்னா அவங்களோட லாகின், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அந்த சர்வர் அதை கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஓகே ஆகிடும். ஸோ நீங்கள் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டெமோ அக்கௌண்ட் மட்டும் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது டெமோ அக்கௌண்ட்னால நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஏதாவது டூப்ளிகேட்டே கொடுத்துக்குங்க. இப்போ வந்து ஒரு $10,000 அக்கௌண்ட்டாக இருக்கட்டும். ஸோ 1:100 தான் இதில் மேக்ஸிமம் இருக்குது டெமோனால. ஸோ அக்ரி கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு டேஷ்போர்டு. இது என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறேங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் ஆச்சுல, ஸோ அதுக்காக ஒரு இது பாப்அப் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணுறங்க. ஒரு சார்ட்டே வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் இதை எப்படிலாம் ஆல்ட்ரு பண்ணுறனோ நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தான் ட்ரேடு. அங்கே ஒரு $10,000 நாங்கள் கொடுத்தல, அது ஒரு $10,000 இங்கே காட்டுது பேலன்ஸு. ஈக்விட்டி வந்து இப்போ கரண்ட்லி வந்து எந்த ட்ரேடு ஓப்பன் இல்லை, அதனால் ஈக்விட்டி வந்து சேம் அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஃப்ரீ மார்ஜினும் எந்த ட்ரேடும் ஓப்பன் இல்லாதனால இப்படி இருக்குது. ஸோ இது ஏன் இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் இப்போ உங்களுக்கு வந்து அங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஈக்விட்டினா என்னென்னு சொல்லியிருப்பேன், மார்ஜின் என்னென்னு சொல்லியிருப்பேன், பேலன்ஸும் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ ஸ்லிப்பேஜ், லிவரேஜ்லாம் வந்து இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல, 1:100 கொடுத்தால அதுதான் லிவரேஜ். ஸோ ஸ்லிப்பேஜ்னா ஒரு என்ட்ரி எடுக்க சொல்லும், ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட்ல வந்து விழாது என்ட்ரி. ஸோ கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், அதுதான் ஸ்லிப்பேஜ். ஸோ ஸ்ப்ரெட்னா புரோக்கர்ஸ் வந்து ஒரு ஸ்ப்ரெட் வைப்பாங்க, ஒன் பிப்போ 2 பிப்போ. ஸோ அதுதான் ஸ்ப்ரெட். பிப்புனா நீங்கள் என்ட்ரி இப்போ லாட் செட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் போனமோ அதுதான் பிப்பு. ஸோ அதெல்லாம் இப்போ நான் காட்டுறேன். இப்போ என்னன்னா, இப்போ இந்த கிரிட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இருங்க, இதை பெருசாக ஆக்கிக்கிறேன். ஸோ இந்த கிரிட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணோடனே இந்த கிரிட்னு இருக்கும், அது ரிமூவ் ஆகிடும். அண்ட் தென் வந்து இந்த கேண்டலோட கலர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனோடனே இருங்க, புல் கேண்டல் வந்து க்ரீனில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து ஃபோர் ஹெட் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட், ஒரு செமி ஒயிட்டாக ஏதாச்சும் வச்சுக்கோங்க. இந்த சைடில் இது வருதுல்ல, இது வந்து நீங்கள் பிளாக் மாற்றிக்கிங்க. ஏன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் வச்சிட்டிங்க.
அப்போ தான் இங்கே பாருங்கள், இங்கே சேஞ்ச் பண்ணுறது இங்கே காட்டும். அதுக்கப்புறம் வந்து பேக் டவுன் வந்து ரெட்டு வச்சுக்கலாம், அதோட கலரும் ரெட் வச்சுக்கலாம். இல்லை, புல் வந்து க்ரீனே இருக்கட்டும். ஸோ பியர் கேண்டலோட உள்ள வந்து பாடி வந்து ரெட்டு இருக்கட்டும். ஸோ இப்போ ஒரு பார்க்க உங்களுக்கு வந்து சார்ட்டு கிளியராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கா? அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டு இங்கே இருக்கும். இது நீங்கள் 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ 13 மினிட்ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் செல் பட்டன், பை பட்டனு. ஸோ இப்போ என்னன்னா, அதுக்கப்புறம் பேர்ஸ்லாம் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் இப்போ ஏதாச்சும் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நியூ சார்ட் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேர் ஆட் பண்ணுறீங்க. இப்போ யூஎஸ்டி ஜிபி எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ ஏயுடி என்செட்டிலாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபாரெக்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபைலில் போயிட்டு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ வந்து நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து 0.01 பிகினர்ஸ் வந்து எப்பவுமே மைக்ரோ லாட் யூஸ் பண்ணுங்கள். 0.01 இப்போ நான் பை கொடுக்குறேன், இதை அக்செப்ட் கொடுத்துங்க. ஸோ இப்போ பை ஆகிடுச்சா? ஸோ இப்போ ஒரு என்ட்ரி பிளேஸ் ஆகிடுச்சு. பாரு, எடுத்தவொடனே நெகட்டிவில் காட்டுது 0.03. ஏன்னா அதுதான் ஸ்லிப்பேஜ். ஸோ எடுத்தனே வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த ப்ரைஸில் விழாது. ஸோ அதுதான், இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. இது வந்து எல்லா ப்ரோக்கருமே அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பேலன்ஸ் வந்து 10,000 தான் இருக்குது. ஈக்விட்டி பாருங்கள் கொஞ்சம் மைனஸில் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ட்ரேட் வந்து மைனஸில் போயிட்டுருக்கு. EURUSD கரண்ட்டாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மார்ஜினும் பாருங்கள், இங்கே மார்ஜின் ரெக்வயர்ட் மட்டும் பாருங்கள், $11 தான் எடுத்துக்கிச்சு. மிச்ச பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இது வந்து எஸ்எல் வந்து எப்படி தெரியுமா வைக்கிறீங்க, ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு ட்ரேட் லெவல், இந்த ட்ரேட் லெவல் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ நான் ரிமூவ் பண்ணிட்டேன், சாரி. கொடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக கூட இங்கே எஸ்எல் வைக்கலாம். ஸோ இப்படி இங்கே டபுள் டேப் மட்டும் பண்ண சொல்லும், மாடிஃபை பொசிஷன் வந்து இருக்கும். ஸோ எஸ்எல் வந்து நீங்கள் எடுத்த ஒரு 10 பிப்பை நீங்கள் வந்து கீழே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிபி வந்து ஒரு 10 பிப்பு மேலே வச்சுக்கோங்க. அப்படி கொடுத்துட்டே இங்கே மாடிஃபைன்னு இருக்கும். ஸோ பாருங்கள், இங்கே ஒரு லெவல் மாரி இங்கே காட்டுது பார்த்தீங்களா? எஸ்எல் இப்படி ட்ராக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு $2 வச்சுக்கிறேன் எஸ்எல். டிபி வந்து ஒரு 5க்கு மேலே வச்சுக்கிறேன். 5 கிட்ட. இப்போ பாருங்க, என்ட்ரி வந்து இங்கே ரன்னிங்லேயே இருக்குது, அதுதான் ஃப்ளோட்டிங். ஸோ லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் இங்கே காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ட்ரேடு நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணாதான் அது பேலன்ஸாக கன்வெர்ட் ஆகும். இங்கே பாருங்கள், பேலன்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சா? ஏன்னா 0.06 கிட்ட லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் மைக்ரோ லாட். இப்போ வந்து நீங்கள் ஒரு 0.10 லாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு பை பொசிஷன் போடுறேன் பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போச்சுங்களா? ஸோ இது லாட்டுக்கு ஏற்ற மாரி தான் இங்கே டாலரும் வந்து மைனஸ் ஆகும். ஸோ இதுவும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவே நான் ஒரு 1 லாட் போடுறேன்னா பாருங்கள், $2 மைனஸில் போகுது. ஸோ இப்போ என்னென்னா, நான் இப்போ டிபி செட் பண்ணுறேன். டிபி பாருங்கள் எவ்வளோ இங்கே காட்டுது பாரு, $9,000 கிட்ட காட்டுது. ஸோ லாட்டு தான் இங்கே பெரிய விஷயமே. ஸோ நீங்கள் லாட் எவ்வளோ வைக்கிறோமோ அதேமாதிரி பிப்பும் கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இது இங்கே இழுத்து வைக்கிறேன் பார்த்தீங்களா, டிபி இங்கே வைக்கிறேன்னா இதுதான் பிப்பு. ஏன்னா எஸ்எல் வைக்கிறேன்னா அதுதான் பிப்பு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஏன்னா என்ட்ரி பாருங்கள் 7 to 1 வந்து ப்ரைஸ் வந்து இதாகிருக்கு. ஆனால் நான் வந்து வச்சுருக்குது எஸ்எல் வந்து ஒரு 20 பிப்பு கிட்ட வச்சுருக்கேன். ஏன்னா 20 ஒரு 700 சம்திங், 700 கிடையாது. இருங்க, நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். கரண்ட்டாக நீங்கள் இதை ட்ராக் பண்ணி நீங்கள் வைக்க சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ பிப்லேருந்து நினைக்கிறீங்க. ஓகே, 700லேருந்து நீங்கள் வைக்கிறீங்க. ஒரு எக்ஸாக்டாக வந்து ஒரு 700 பிப்பு நீங்கள் கிட்டே வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் எஸ்எல் வந்து இவ்வளோ வச்சுருக்கீங்க, டிபியும் அவ்வளோ வருது. ஸோ நீங்கள் வந்து பிப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக கேல்குலேட் பண்ணணும். இப்போ அப்படி உங்களுக்கு கேல்குலேட் பண்ண முடியலாம். இப்போ நான் ஒரு கிளியராக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா இந்த நியூ ஆர்டர்னு இருக்கும். ஸோ மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்னா அதே இடத்துல விழும். இப்போ $1 ஸ்டாப் லாஸ் வந்து கரண்ட்டாக ப்ரைஸ் இருக்குல்ல, இப்போ 7716 இருக்குது. இப்போ நான் ஒரு 76க்கு போகிறேன், 16க்கு வைக்கிறேன். நான் 16க்கு வச்சுக்கிட்டேன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ அப்படியே நான் வந்து பை பண்ணுறேன். பை ஆகிடுச்சா? எஸ்எல்லோட பை ஆகிருக்கும். ஆனால் டிபி நான் செட் பண்ணலை. ஏன்னா நான் 10 பிப்பை தான் டிபி வச்சுருக்கேன், சரி எஸ்எல் வச்சுருக்கேன். இப்போ அதுவே வந்து ட்ராக் பண்ணி வைக்கிறீங்கன்னா டிபி இப்போது
77லேருந்து 82 போயிருக்கு. ஸோ அப்போ வந்து இதில் ஒரு 30 பிப்பு, அதில் ஒரு இது 70 300. ஓகே, இதில் வந்து இப்போ ஒரு 50 பிப்பை நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்க. ஸோ அதனால தான் 500 லாட்டு, 500 500 டிபி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ பாருங்கள், 50 பிப்பு வச்சுருக்கீங்க, 10 பிப்பு வந்து நீங்கள் எஸ்எல் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ இந்த என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடலாமா? ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பேலன்ஸ் எதுவும் இதுவாகிடும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இருக்கீங்க. இப்போ வந்து இங்கே ஓகே, இப்போ எந்த ஓகே இல்லை, நீங்கள் உட்காந்து ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போயே இது வந்து நீங்கள் ஆஃப்டர் 1 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் ஒரு என்ட்ரி இப்போ வந்து லிமிட் ஆர்டர் போடுறீங்க. ஸோ நீங்கள் எங்கே வெளில போகிறீங்க, ஆனால் அந்த பிளேஸில் வந்தால் ட்ரேட் வந்து எனக்கு எடுத்தால் போதுன்னு. ஸோ இதுதான் பை லிமிட். பை லிமிட்னா இப்போ நீங்கள் இங்கேயாச்சும் நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் நீங்கள் இங்கே வந்து பை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இப்போயே ஒரு ஆர்டர் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே வந்து செல் லிமிட்டு நீங்கள் வந்து இங்கே ஆர்டர் போட போகிறீங்க, இந்த இடத்துல ஆர்டர் போட போகிறீங்கன்னா, ஸோ நீங்கள் அது வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் இங்கே இதுதான் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ பெண்டிங் ஆர்டரில் ஒரு பை லிமிட்டில் நான் ப்ரைஸ் வந்து 1.17701 வந்தால் அங்கே என்ட்ரி ட்ரிகர் ஆகு. ஸோ அப்படியே வந்து நான் 600 வச்சுக்கிறேன், 10 பிப்பு வச்சுக்கிறேன். பாருங்கள், இது எப்படி நான் 10 பிப்பு சொல்கிறேன்னா 70 60. ஸோ அதுதான் 10 பிப்பு. ஸோ டேக் ப்ராஃபிட்டு ஒரு 900 வச்சுக்கிறேன். ஏன்னா 20 பிப்பு டேக் ப்ராஃபிட் வச்சுட்டேன். இப்போ வந்து பிளேஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். பாருங்கள், பிளேஸ்டுன்னு இருக்குது, ஆனால் இன்னும் என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. ஒன்ஸ் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கூட போயிடலாம், இப்போ எங்கேயாச்சும் வெளில போகிறீங்கன்னா. ஸோ இதுதான் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல, இதில் தான் வந்து மெட்டா ட்ரேடர். நீங்கள் இதில் தான் ட்ரேட் எடுப்பீங்க. நான் டெமோ அக்கௌண்ட்டில் எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு லைவ் அக்கௌண்ட் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே ஃபைல் போயிட்டு ஓப்பன் அன் அக்கௌண்ட்டு இல்லை லாகின் டு ட்ரேட் அக்கௌண்ட் இதை நீங்கள் கொடுத்தினாவே லாகின் டு ட்ரேடர் இந்த காட்டுதுங்களா. இப்போ க்ரெடென்ஷியல் நீங்கள் இங்கே போட்டாவே போதும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் வந்து சர்வர் நேம் இங்கே போட்டால் உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ லாகின் டு அக்கௌண்ட்டுக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் ஓப்பன் என் அக்கௌண்ட் திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி நேம் போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெட்டா ட்ரேடர் காய்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு 20 வீடியோஸ் போட்டேன். ட்ரேடிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன, நீங்கள் எப்படி வந்து செஷன்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் பிப்பு லாட்டு எல்லாமே நான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ எக்ஸிகியூஷன் வீடியோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் வந்து நான் மொபைல் ஃபோனில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது சொல்லிவிட்டு அதில் நான் போடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லேர்ன் பண்ணுற விருப்பமாக இருக்கணும் ஷேர் பண்ணிவிடுங்க.